திராட்சை பழம், ஆரஞ்சு பழம், லெமன், இது மூணையும் சாப்பிடும்போது பெரும்பாலும் பேர் சொல்லுவாங்க இதை சாப்பிடாதீங்க, நிறுத்துங்க. ஸோ இதன் மூலம் காய்ச்சல் வரும், இருமல் வரும், சளி வரும்னு சொல்லுவாங்க. உண்மையா? இதை சாப்பிடும்போது 100% அது வந்து கெட்டு போகாம நல்ல தரமான உணவுகளா இருந்துச்சுன்னா, ஃப்ரூட்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்னால எந்த விதமான புதிய காய்ச்சல் பிரச்சனை உருவாகாது, புதிய கிருமி இன்ஃபெக்ஷன் உருவாகாது. ஸோ இப்போ கெட்டு போன சிக்கன் சாப்பிட்டா பிரச்சனை வரும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நசுங்கி போய் அதனால இப்போ ஜூஸ் நமக்கு தெரியாமலே நமக்கு ஜூஸை போட்டு தருவாங்க, நசுக்கின கெட்டு போன ஃப்ரூட்ஸ், அதன் மூலம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். மற்றபடி அதனால வராது. ஆனா இருமல், சளி, தும்மல் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ்ல வந்து இதெல்லாம் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சிட்ரிக் ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான் இந்த லெமன், ஆரஞ்சு, கிரேப்ஸ். இதுக்குள்ளாடி அதிகமான அளவு ஹிஸ்டமைன்ஸ் என்ற கெமிக்கல் இருக்கு. இந்த ஹிஸ்டமைன்ஸ் என்ற கெமிக்கல் பொதுவாகவே நமக்கு வந்து இருமல், சளி, காய்ச்சல் எல்லாம் இருக்கும்போது அதிகமான நேரத்தில் வந்து இந்த கெமிக்கல் உற்பத்தி ஆகும். இதன் மூலம் நமக்கு அதிகமான தும்மல், தொண்டை உரல், இருமல், ஸ்னீசிங் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதிகமா கூட்டி விட்டுரும். ஏன்னா இதுக்குள்ளாடி ஆல்ரெடி ஹிஸ்டமின்ஸை வந்து இன்டியூஸ் ட்ரிகர் பண்ற இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால. ஸோ அதனால சிட்ரிக் ஆசிட் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்றது பெட்டர் இருமல், காய்ச்சல், சளி இருக்கிற நேரங்கள்.